ஜெகத்குருவே சரணம். ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு தினமும் என்ன பண்ணுவார், சத்சங்கம் பண்ணுவார். அவருடைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள், சிஷ்யர்களுக்கு உபதேசம் சொல்வார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் வழிபோக்கர்கள் யாருன்னா வந்தால் உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டு போவாங்க. குரு நல்ல குரு தான், ரொம்ப கல்லோக்கெல்லாம் ஜாலியாக பேசுவார், திட்டுவார், என்னென்ன அனுகிரகம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பின்னால் வர்றதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. அப்பப்போ அதுக்குண்டான தியானத்தெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தாலும் அந்த ஆசிரமத்திற்கு வரக்கூடிய பரசுராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி, ஒரு சின்ன இந்த தெருவில் இந்த பழங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் செய்துட்டு இருக்கார் பரசுராமன். பரசுராமனுக்கு என்னென்னா நாளெல்லாம் கஷ்டம் அப்படியே தான் இருக்குடா. என்னடா இந்த குரு கும்பிட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எந்த சாமியை கும்பிட்டு எதுவும் நடக்கல, இந்த குரு உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா, இவர் போலியா நிஜமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே திருவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பழக்கடைக்கு லீவ் போடுறாரு. அவர் பழத்தை தெருவா வீதியில் கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கார் பரசுராமன். என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு இந்த குருவை மக்கள் மத்தியில் அவரை சோதிச்சு அவரை ஒரு அவமானத்துக்குள்ளாக்குறது தான் அவரோட லட்சியமாக இருந்தது. அவரும் அதுக்கு உறுதி எடுத்தார். கடவுளே, இன்னைக்கு அந்த சாமியார் என் எதிரில் அவமானப்படணும், அதுதான் எனக்கு வேணும். அந்தால் போலின்றத நான் தோலை உரிச்சு இந்த உலகத்தை நான் காமிக்க போகிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எனக்கு தான் நீங்கள் கொடுக்கல, இந்த நல்ல விஷயத்துக்காவது கொடுங்க. எவ்வளோ முறை கேட்டாச்சு, போகாத கோயில் இல்லை, பார்க்காத சாமி இல்லை, வேண்டாத குரு இல்லை. என்ன கிடைச்சது? எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. கடைசி வரைக்கும் இந்த பழ வண்டி தான் தள்ளிட்டு இருக்கேன். கடன்காரனாகி மாதம் பணத்தை வட்டி கட்டிட்டு இருக்கேன். ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரத்துக்கு வழியே இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பொண்டாட்டிக்கு எதனா செஞ்சு வைக்கணும். அவர் பேசுகிறாரு, நான் எங்கப்பாவன் சாமி, இன்னைக்கு என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் தீர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த குருநாதர் ஒரு பொய்யான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பரசுராமன் நேராக ஆசிரமத்துக்கு போனோடனே அவர் ஒரு திட்டத்தோடு தான் செல்கிறார் ஆசிரமத்திற்கு. குருநாதரை போலியானவர் என்று சொல்லணும், ஆனால் குருநாதர் போலியானவர் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல யோகங்கள் செய்து, யாகங்கள் செய்து யோகங்கள் செய்து அதெல்லாம் மீறி தான் அவர் அந்த ஸ்தானத்துக்கு உட்கார்ந்துருக்கார். நேராக போகிறார் பரசுராமன். பரசுராமன் அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுனால அவர் யாருன்னு சாமியாருக்கு நல்லாவே தெரியும். சத்சங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. சந்தேகம் கேட்கக்கூடிய, அதாவது கேள்விகள் Q&A வைப்பாங்க ஆசிரமத்தில். ஃபஸ்ட்டு சத்சங்கம் நடக்கும், அது முடிஞ்ச உடனே அந்த நிறைவாக ஒரு 10 நிமிடங்கள் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் இவங்களுக்கு உள்ளான சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரை கையை உயர்த்தி கேட்க முடியும். அப்போ எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. பரசுராமன் என்ன பண்ணுறாரு, உட்காந்துட்டு தன்னுடைய கையை உயர்த்துகிறார். அவருக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி. பரசுராமா, என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னோடனே நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, பரசுராமன் ஒரு திட்டத்தோடு தான் அந்த ஆசிரமத்துக்குள் வந்திருக்கார். எழுந்து நின்று பின்பக்கமாக கையை கட்டியிருக்கார். பின்பக்கமாக கையை கட்டிட்டு, சமயனை தப்பாக நினைக்காதீங்க, உங்களை நான் சோதிக்க போகிறேன் அப்படின்னு. சோதிக்க போகிறேன்னு சொன்னோடனே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் சிஷ்யர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு. என்னடா அது, சாமியாரை போய் சோதிக்கிறேன்றாரு, இந்த பழம் விற்கிறாள், இவனுக்குன்னா எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் என்ன பண்ணுறேன், சாமி நான் உங்களை சோதிக்கலாமா, எனக்கு அனுமதி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் கேட்குறேன். கேட்கும்போது சாமியார், தாராளமாக நீ என்னை சோதிக்கலாம், கேள், என்ன உன் சந்தேகம். சாமியார் என்ன நினச்சிருக்காரு, பரசுராமன் சந்தேகம் கேட்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு கேள் அப்படின்றாரு. பரசுராமன் எழுந்து நின்று கொண்டு தன்னுடைய கைகளை பின்னால் கட்டியிருக்கிறார். இப்படி, சாமி ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கேளப்பா, ஏன் உனக்கு இவ்வளோ தயக்கம், எத்தனை முறை என்கிட்ட கேட்கட்டுமான்ட்டு, தாராளமாக கேள். என்ன கேட்குறாரு, சாமி நான் என் கையில் என்ன வச்சுருக்கேன், என் கைகளில் என்ன நான் பின்னால் வைத்திருக்கிறேன், உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் எல்லாம் தெரிந்தவராச்சு, ஒருத்தருடைய எதிர்காலத்தை அப்படி புட்டு வைக்கிறீங்க. உங்கள் எதிரில் ஒரு 20 அடி முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன், என் கைகளில் ஏதோ ஒன்றை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, உடனே சுவாமிஜி அடி கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடிட்டு, அது ஒரு சிட்டுக்குருவி அப்படிங்கிறாரு. சிட்டுக்குருவின்னு சொன்னோடனே ஜனங்களாம் ஒரு சலசலப்பு. பரசுராமன் அப்படியே ஆச்சரியத்தால் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறார். அடடா, இல்லைனா இந்த சாமியார் கரெக்டாக சொல்லிட்டாரே, சிட்டுக்குருவி கையில் வச்சிருக்கோன்னு. எப்படி தெரியும்? கிடையாது, இதெல்லாம் கூட ஒரு யூகத்தில் சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் சிட்டுக்குருவியை பிடிக்கும் போது யாரோ ஒருவர் பார்த்து விட்டு சொல்லியிருக்கான். அடுத்த கேள்வியில் இந்த சாமியார் நிச்சயமா மாட்டின்னு தான் ஆகணும் நம்ம கிட்ட.
நிச்சயமா அவமானப்பட தான் போறார் அப்படின்ட்டு அடுத்த கேள்வி. எந்த பதில் சொன்னாலும் அந்த பதிலுக்கு எதிர்பார்மா ஒண்ணு செய்து அதை உண்மையாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பரசுராமன் கேட்கிறார். சாமி, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, சிட்டுக்குருவி என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சிட்டுக்குருவி உயிரோடு இருக்கா செத்து இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற. பரசுராமனுக்கு என்னன்னா, அந்த சிட்டுக்குருவி உயிரோடு தான் இருக்கு. சாமியார் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டு பாருங்க செத்து போயிட்டு இருக்கு, நீங்க போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல சாமியார் செத்து போச்சுன்னு சொன்னா அப்படியே எடுத்த அது பாருங்க உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணத்தோடு திட்டத்தோடு ஒரு நயவஞ்சக சிந்தனையோடு அங்க நின்றுட்டு இருக்கார். சாமி, அந்த சிட்டுக்குருவி என் கையில் இருக்கிறது உயிருடன் இருக்கிறதா இறந்து விட்டதா சொல்லுங்க அப்படிங்கிற. சாமியார் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அந்த சிட்டுக்குருவி உயிருடன் இருப்பதும் இறப்பதும் உன் கைகளில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரசுராமன் அப்படியே அவர் காலில் விழுந்துடுறான். உடனே அவருடைய மைண்ட் ஓப்பன் ஆயிடுது. அவருக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுறாரு, எக்ஸைட் ஆயிடுறாரு. ஐயோ சாமி, நான் உங்களை சோதிச்சுட்டேன்னு, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. எப்படி எந்த கேள்விக்கு போட்டாலும் ஒரு கேட்டை போட்டு அதுக்கு உண்டான சரியான பதிலை சொல்லிட்டீங்க. உனக்கு என்ன வேணும் கேள்வி, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீ ஈடுபடுற அப்படின்னு சுவாமிஜி கேட்கிறார். அப்போ பரசுராமன் அழறான். சாமி, இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்னா தான் பிறந்திருக்கும். ஏன் இந்த ஏற்றத்தாழ், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன், நோயுள்ளவன் ஆரோக்கியம் உள்ளவன், இது ஏன் கடவுள் இந்த மாதிரிலாம் படைச்சிருக்காரு? நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ சாமிஜிகளை கேட்டிருக்கேன். உங்களை மாதிரி குருமார்களுடைய ஆசிரமத்திற்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறேன். உங்களுக்கே தெரியும். ஏன் என் கஷ்டங்கள் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு சாமி. என்னுடைய துன்பங்கள் துயர்கள் தீர்வதற்கு வழியே கிடையாதா? நான் இதை தான் அனுபவித்தாக வேண்டுமா அப்படின்னு பரசுராமன் சுவாமிஜி கிட்ட கேட்கிறார். சுவாமிஜி சொல்றார், பரசுராமா, நீ துன்பங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது, கஷ்டங்கள் உன்னை ஆட்படுத்தி உன்னை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது, நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன், நான் மட்டும் துன்பப்படுறேன், நீ திருப்பி சொல்லிட்டு இருக்க. அதில் நீ மட்டும் கிடையாது, உன்னோடு சேர்ந்து நானும் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார். நான் உன் கூட தாண்டா இருக்கேன், நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு நான் எப்படி விலகி இருப்பேன்? எப்பவுமே என்னை நீ வணங்குற, எப்பவுமே என்கிட்ட கேட்குற, இது வேணும் அது வேணும்னு கேட்குற, நல்லது நடந்தாலும் இங்க வர, கெட்டது நடந்தாலும் இங்க வர. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இந்த இடத்துல நீ பண்ற. ஆனா இன்பகரமான நேரத்தில் மட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய துன்பத்தில் நான் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய அறியாமை அப்படிங்கிற. நான் உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், உனக்கு நடப்பனவற்றை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய கர்ம விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது இன்னைக்கு நேத்து நடந்ததா? காலம் காலமாக நீ அனுபவித்து வந்த வினைகள் எல்லாம், சேர்த்து வைத்த வினைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த வினையின் பிரகாரம் தான் ஒருவனுடைய வாழ்வு இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வினையை, அந்த கர்மாவை அதிகம் சேர்த்து கொள்ளாததும், கொண்டு வந்த கர்மாவை இந்த இடத்தில் நிறைவாக முடிவாக அதனை இங்கு விட்டு செல்வதும் அவர்களுடைய வாழ்வின் போக்கில் அமைந்திருக்கிறது, அவருடைய ஆன்மீக பயணத்தில் அமைந்திருக்கிறது. இந்த உலகம் எத்தனையோ விதமான கேளிக்கைகள் நிறைந்திருக்கிறது, எத்தனையோ நபர்கள் வாழ்கிறார்கள், கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே அவர்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அந்த வினையின் விளைவு பிரகாரம் தான் நடக்கும். சில விஷயங்களை நான் உடனே உனக்கு போக்கி விடுகிறேன், சில விஷயங்களை நீ தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியை நான் உனக்கு தருகிறேன், அதை மறந்துட்டிய நீ அப்படின்றார் குருநாதர். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தது அவனுக்கு. குருநாதர் சொல்றார் பரசுராமன் கிட்ட, பரசுராமா, உனக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, நீ பழ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாய், பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறது, கடன்காரனாக இருக்கிறாய். ஆனால் இத்தனை வருடங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் ஏதோ ஒன்றை, உன் கர்ம விதியின் அடிப்படையில் ஒன்றை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன், உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு நினைக்கிறல்ல, என்னடா வாழ்க்கை பெருசு, இரண்டில் ஒன்று நான் பார்த்து விடுகிறேன், முயற்சி செய்கிறேன், ஜெயித்து விடுகிறேன், எப்படியும் சமாளித்து விடுவேன், இதுதானா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீ சிந்திக்கிற இல்லையா? அந்த சிந்தனையின் ஆரம்ப ஊற்று நான் தாண்டா அது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தைரியத்தில் தான் உன்னுடைய வாழ்வு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து, நீயாக நானாக நின்று கொண்டிருக்கிறேன், நானாக சென்று கொண்டிருக்கிறேன், நானாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிற பார், அந்த இடத்தில் தான் நீ செய்த தவறு இருக்கிறது. ஒரு வெற்றி அப்படின்னா அந்த வெற்றி என்னால் வந்தது அப்படின்னு எப்பவுமே நினைக்க முடியாது, அதற்கு உரிமையும் கிடையாது. நிச்சயமாக எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அந்த வெற்றியை ஒருவன் அடைவதற்கு
கால நேரம் சூழ்நிலை சுற்றியுள்ள மனிதர்கள் உதவி செய்த மனிதர்கள் எல்லாமே பொருளாகவோ மனிதர்களாகவோ உணர்வுகளாகவோ உணர்ச்சிகளாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூக சூழல் இந்த இயற்கை எல்லாம் ஒன்று சேர்ந்த போதுதான் உனக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற ஒன்று கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வெற்றி சிந்தித்து பாருங்கள். உங்க வெற்றிக்கு நீங்க மட்டும்தானே காரணம்? இல்லைங்க, அவர் வந்தாருங்க அந்த இடத்துல, அவர் வந்ததுனால எனக்கு அது நடந்ததுங்க. இல்லைங்க, இவர் வரும்போதுதான் எனக்கு என் வாழ்க்கையில மாற்றம் ஆச்சு. இந்த மனிதர் வந்தார், நல்ல வேலை அவர் அந்த இடத்துல வந்துட்டார். எத்தனை பேர் அந்த மாதிரி ஆட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். அவர்களெல்லாம் உங்களுடைய புண்ணியத்திற்காக நீங்கள் வணங்கக்கூடிய குருமார்களாக இருக்கட்டும், நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், அவருடைய அனுகிரகங்களாக மனித ரூபங்களாக வந்து அந்த குருவோ இறைவனோ வந்து உங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த வெற்றி அடைகிறீர்கள். பரசுராமன் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாது. இன்னொன்னு சொல்றாரு குரு, பரசுராமா, நிறைவாக ஒன்று சொல்றேன் கேள். உன்னுடைய பயம் தெளியணும்னா நான் சொல்வதை கவனமா கேள் அப்படிங்கிறார். சொல்லுங்க சாமி, கேட்குறேன் அப்படின்னு பரசுராமன் சொல்றார். ஒரு சின்ன குழந்தைய, ஒரு பையன், ஒரு சின்ன பையனை கைப்பிடித்து கொண்டு அவரது தந்தை அழைத்து செல்கிறார். அந்த குழந்தை நடந்து போயிட்டே இருக்கும்போது, அந்த சின்ன பையன் நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரிலே ஒரு பெரிய பள்ளம் வருது. பள்ளத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேடு பகுதியில் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது அந்த பையன் தந்தையுடைய கைகளை பற்றி இருப்பான். தந்தை பையனுடைய கையை பற்றி இருப்பார். அவனுக்கு பயம் இருக்கும். அது பார்த்தோன்னா, அப்பா இவ்வளோ பெரிய பள்ளமா, ஐயோ அப்படின்னு நினைப்பான். ஆனா அடுத்த கணம் அப்படி திரும்பி பார்க்கும்போது, அடடா, தந்தை என் கையை பற்றி இருக்கிறார், நான் என்னுடைய தந்தை கையை பற்றி இருக்கிறேன். இந்த பயம்ன்றது ஒரு மாயை. அவர் என்னை அழைத்து செல்லும் போது நான் எதற்கு பயப்படணும் அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமாக அந்த சிறு பிள்ளைக்கு வர வேண்டும். அது வந்துடும், அப்பா இருக்கிறார் கூட அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைத்துக் கொள்வான். அந்த உணர்வு உனக்கு வர வேண்டும். துன்பங்கள் நீ படல, துன்பங்கள் நீ பட்டு கொண்டிருந்தால் கூட அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்குன்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றாருங்க. ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒரு கோட் சொல்லுவாங்க, என்னன்னா அதாவது கடவுள் நம்பிக்கை ஆன்மீகன்றது ஒரு கான்செப்ட், வாழ்க்கைன்றது ஒரு ரியாலிட்டி அப்படின்னு வச்சுன்னு இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படி இன்ரிவர்ஸ் பண்ணணும். ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்காரு, இன்ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது வாழ்க்கைன்றது நிஜம்னு நினச்சிட்டு இருப்போம், கடவுள் நம்பிக்கைன்றது அது ஒரு கான்செப்ட் மாதிரி, அது அவ்வளோதான். அது இருக்கு ஏதோ ஒன்று, அது நம்ம போன வாரம் சொல்லிட்டு. இப்போ ப்ரைமரியாக வாழ்க்கையை வச்சுட்டு கான்செப்ட் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை, இதை அப்படியே திருப்பி போடுங்க. வாழ்க்கை தான் தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. ஆனால் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நித்திய ஸ்வரூபியாக என்றும் இருந்து கொண்டிருப்பார். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், அது ஒரு பெரிய ஞானியுடைய விளக்கம். அது நீங்கள் பாருங்க, இப்போ நான் மந்திராலயம் போகிறோம், இன்னொரு 50 வருஷம் பொறுத்து நான் போக முடியுமா மந்திராலயத்துக்கு? மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்மளை மாதிரி கோடானு பக்தர்களுக்கு வரிசையில் நின்று கொண்டு தான் இருப்பார்கள், குருநாதரை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள், அனுகிரகத்தை அவரிடம் பெற்று சுபிக்ஷமான வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, எனக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், கொடுக்கப்பட்ட ஒரு காலம் அவ்வளோதான். இந்த காலகட்டம் இது வரைக்கும் தான் போயிட்டு அவர் போய் வணங்க முடியும், போக முடியும். நான் சாஸ்வதம் இல்லாதவன், ஆனால் அவர் சாஸ்வதமானவர். அவருடைய அருள், அனுகிரகம், ஆசிகள் அவர் அப்படிங்கிறது அதுதான் நிஜம். அதுதான் சொன்னேன், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு மாயை மாதிரி தான். அது ஆக்சுவலாக அதுதான் ரியல். நம்ம அதே செகண்டரியாக வச்சுட்டு இருக்கோம். பட் அதுதான் ரியல்னு யோசிக்கணும். நம்ம இதுதான் செகண்டரியாக வைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் கிடையாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாதுங்க. வாழ்க்கை ஒவ்வொரு கதவுகள் மூடப்படும் பொழுதும் உங்களுக்கு ஒரு புதிய கதவுகள் திறக்கப்படும். வாய்க்கிழிய பேசுறது இல்லை, இதுதான் யதார்த்தம். ஏதோ சும்மா சொற்றோடரா ரைமிங்கா பேசுறோன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். நம்மை நாமே தட்டி கொடுத்து கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து செல்ல வேண்டும். அச்சோ இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, சாமி கும்பிட்டுனே, ராயரை வணங்கினே, நமக்கு கிடைக்கலையே, சரி இங்கே போய் கதவை தட்டலாமா, அங்கே போய் கதவை தட்டலாமா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நடப்பது நடந்தே தீரும். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களை ஒரு அற்புதங்களுக்கு உண்டான நபராக மாற்றி, எது எப்படி இருந்தாலும் அவற்றை நீங்கள் நேர்முகமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்.
கொடுத்து அதிலிருந்து உங்களை வைத்து உங்களை ஜெயிக்க வைப்பார். ஜெயிப்பா கிடையாதுங்க. எங்கேயோ சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யானை வந்து தூக்கி வந்து மாலை உங்க கழுத்துல, அது கிடையாது வாழ்க்கை. அது அப்படியே நடக்கும்ன்றீங்க. இப்ப நான் சாமி கும்பிட்டுனே இருக்கேன்பா, திடீர்னு நடந்து போயினே இருக்கேன், ஒரு யானை வந்து இது கழுத்துல மாலை போட்டு ஒரு அரசவையில போயிட்டு உட்கார்ந்தேன், அது கிடையாது. குருநாதர் உங்களுடைய அந்த ஆழ்ந்த உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கிறது இல்லையா, நிரப்பப்படாத செல்கள் இருக்குது இல்லையா நம்மளுடைய பிரெயின்ல, அவற்றையெல்லாம் நிரப்பி அவற்றையெல்லாம் பயன்படுத்தி எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பது அப்படின்னு திறந்து வைப்பார். அவர்தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர